அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 190, அதன் கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 10/7/2024 புதன். பிரான்சிஸ் குபியோ நகரில் தங்கியிருந்த வேளையில் அந்த பகுதியில் மிகப்பெரிய அச்சம் தரக்கூடிய மூர்க்கமான ஓநாய் ஒன்று தோன்றி மிருகங்களை மட்டுமல்லாமல் மனிதர்களை கூட கடித்து விழுங்கிக் கொண்டிருந்தது. இதனால் அந்நகர மக்கள் அனைவரும் மிகுந்த அச்சத்தால் பீடிக்கப்பட்டு இருந்தனர். அவர்கள் நகரத்திற்கு வெளியே செல்ல நேர்ந்த போதெல்லாம் போருக்கு செல்வது போல் ஆயுதம் தாங்கி அவர்கள் சென்று வந்தனர். இருந்தாலும் தனித்து விடப்பட்ட நேரத்தில் அதனை சந்திக்க நேர்ந்தால் அவர்களால் தங்களை காத்து கொள்வது இயலாததாக இருந்தது. இந்த ஓநாய் குறித்த பயத்தால் அந்த நகரத்தை விட்டு வெளியில் வர யாரும் துணியவில்லை என்ற நிலை ஏற்பட்டது. இதை பற்றி கேள்விப்பட்ட பிரான்சிஸ் அந்நகர மக்கள் மீது கனிவிரக்கமுற்று தானே அந்த ஓநாயிடம் செல்ல தீர்மானித்தார். மக்களோ அவரை தடுக்க முயன்றனர். அவர் புனித சிலுவை அடையாளத்தை போட்டுக்கொண்டு அவரும் அவரது தோழர்களுக்குமாக கடவுள் மீது நம்பிக்கையெல்லாம் வைத்தவர்களாக நகரை விட்டு வெளியேறினர். மற்றவர்கள் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் செல்ல தயங்கியதால் பிரான்சிஸ் மட்டும் ஓநாய் இருந்த இடம் தேடிச் சென்றார். அவர் நடக்க இருக்கின்ற அதிசயத்தை காண வந்த குடிமக்களை கண்ட ஓநாய் தன் வாயை பிளந்து கொண்டு பிரான்சிஸை நோக்கி பாய்ந்து வந்தது. பிரான்சிஸ் அதனிடம் சென்று அதன் மீது மிகவும் தூய சிலுவை அடையாளத்தை வரைந்து ஓநாயை பார்த்து, சகோதரர் ஓநாயை, இங்கே வாருங்கள் என்று அழைத்து, நீங்கள் எனக்கும் மற்ற யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய வேண்டாம் என்று கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்றவுடன் என்ன ஆச்சரியம்! அது உடனடியாக பிரான்சிஸ் சிலுவை அடையாளத்தை வரைந்ததும் ஆவேசமாக ஓடி வந்த ஓநாய் வாயை மூடிக்கொண்டு தன் ஓட்டத்தை நிறுத்தி கொண்டது. அதாவது கட்டளை இட்டவுடன் அது ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல சாந்தமாக வந்து பிரான்சிஸின் காலடியில் வந்து படுத்து கொண்டது. அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு. வாழ்க்கை ஒரு கற்பனையான நிறைவு கோட்டை உன் பாதையில் வரைகிறது. சராசரிக்கும் கீழானவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கான வாழ்க்கையின் போக்கு இது. சராசரிக்கும் கீழாக உள்ள ஒவ்வொரு நபரும் இந்த கற்பனை நிறைவு கோட்டை உண்மையான நிறைவு கோடாக ஏற்றுக்கொண்டு அங்கேயே நின்று விடுகின்றனர். ஒரு சில வெற்றியாளர்கள் மட்டுமே அந்த கற்பனை நிறைவு கோட்டையும் தாண்டி செல்கின்றனர். வாழ்க்கை எப்போதுமே தனது அபரிமிதத்தை அந்த கற்பனை நிறைவு கோட்டிற்கு அப்பால் தான் வைத்துள்ளது. அந்த கோட்டிற்கு அப்பால் தான் ஒரு ஸ்வர்க்கம் நமக்காக திறந்த கரங்களுடன் காத்திருக்கிறது. இன்னும் சிறிது காலம் தாக்கு பிடியுங்கள். நிறைவு கோடு போல தோன்றுகின்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நாம் செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு பொறியை வைத்துள்ளது. வெறுமனே கூட ஓடியவர்களை வெற்றியாளரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கான வாழ்க்கையின் விதி இது. சராசரிக்கும் கீழான உள்ளவர்கள் அதை நிறைவு கோடாக ஏற்றுக்கொண்டு அங்கேயே நிறுத்தி விடுகின்றனர். ஆனால் அந்த கற்பனை நிறைவு கோட்டை கடந்து அதற்கு அப்பால் சென்று விட்டால்
அதன் பிறகு எந்த விதமான நிறைவு கோடுகளும் இருக்காது என்பதை வெற்றியாளர்கள் அறிவர். அசிசியார் நிறைவு கோட்டை கடந்து பயணித்தவர். நாளை சந்திப்போம்.